ஐயோ ப்ராங்க் பண்ணுறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் முதல்ல வேணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸை போய் வீட்டில் எடுத்துகிட்டு வரேன். ஏம்மா ஆமா ஆமா ஏப்பா ஏம்மா என்ன லியோ? ஆமா லியோ பிராங்க் நம்பர் 2 இல்ல ஒரே டர்ன். திவ்யா டர்ன். ஓகே ரியலா இருக்கும் திவ்யா, நம்பணும். எனக்கு அது வராது. அவனை நம்ப வைக்கணும். சோறு ஹெல்த்துக்கு போறான். அவன் ஹெல்த்துக்கு அவன் கேஷுவலா இருக்கான். கைஸ் இப்போ பிராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி நல்லா சவுண்ட் வரணும், ரியலா இருக்கணும், இல்லைன்னா நானே வழக்கம்ல அடிப்பேன். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கேட்ட ஒரு பயங்கரமான கிரிஞ்சான ஒரு செம ஃபன்னான ப்ராங்க் தான் வரப்போகுது. என்ன ப்ராங்கா திவ்யாம்மா சொல்லுங்க பார்ப்போம். லியோவை ப்ராங்க் பண்ண போகிறோம். லியோவை ப்ராங்க் பண்ண போகிறோம். எல்லா ப்ராங்க்லையுமே வந்து பொதுவாக எல்லா ப்ராங்க்கும் இல்லை, பொதுவாக ப்ராங்க்னாலே சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு வந்து இது வந்து தெரியாமலே இருக்கும். லாஸ்ட்டில் தான் இது ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி உடைக்கவே செய்வோம். பட் ஆனால் இந்த ப்ராங்க்கில் வந்து சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தெரிஞ்சே நம்ம பண்ண. வாப்பா சாமி வா இப்படி நல்லாக்கா. ஐயோ எட்ட மாட்டிக்கிறானே, கை காலெலாம் வலிக்குது. ஸோ வந்து சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தெரிஞ்சே அவன் காதில் ப்ராங்க் பண்ண போகிறோம். லியோ ப்ராங்க் பண்ண போகிறோம். சூப்பராக ப்ராங்க் பண்ண போகிறோம். லியோ சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட சொல்லியே ப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த வாட்டி பெண்டிங் இருக்கிறது லியோ மட்டும்தான். ஏன்னா அருண் என்ன பண்ணிட்டான், நான் அவனை பண்ணிட்டேன், மதனை பண்ணியாச்சு, மதனை என்ன பண்ணியாச்சு. நாங்கள் கூட இதை யோசிக்கல காய்ஸ், பண்ணிட்டோம். நீங்க தான் வந்து கமெண்டே பண்ணிருக்கீங்க, லியோ வச்சு ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பட் இது யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்கள்லாம் லியோவுக்கு வந்து பிடிக்காது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து அதெல்லாம் வச்சு லியோ வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் பயங்கரமாக. ஸோ இந்த vlog வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். என்ன திவ்யா ட்ரை பண்ணுறோம். ஓகே, நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே गाइस, வாங்க vlogக்குள்ள போகலாம். இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓகே லெஃப்ட். ஓகே போயிடலாமா? இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம் என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்காக சில விஷயங்கள்லாம் லியோக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் 1 by 1 இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. லியோ இரிட்டேட் பண்ணி லியோ ஒன்று ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆனால் அந்த மனுஷன் பாவம் ரிவ்யூ தான் சொல்ல முடியாது. லியோவால் எதுவுமே பேச முடியாது. என்ன பண்ணுறீங்க, என்னை வச்சு நல்லா தானே இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆக போகிறான்றது மட்டும் எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். இந்த மாதிரி ப்ராங்கெல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள், இதே பலவீனமானவங்க, குழந்தைங்க, சிக்ஸு பப்பி வச்சிருக்கிறவங்க, ஆமாம் சிக்ஸு பப்பி வச்சுருக்கவங்க எல்லாருமே பாருங்கள். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்பவும் பார்க்காது. ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் அவனை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிங்கனாக்கா மருதமலை மாமணியே அப்படி ஆயிரும். ஓகே गाइस, போகலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் முடியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பிளான்னாக்கா திவ்யா பிளாக் கேமரா வைங்க, நான் பொசிஷன் ஸ்டார்ட். அப்படி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐயோ என்ன பண்ணலாம், ஓகே ஐயோ ப்ராங்க் பண்ணுறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் முதல்ல வேணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸை போய் வீட்டில் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் சொன்னோன்னா பாயை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ அதில் தான் ஒரு பெரிய வேலையே இருக்குது. நவுந்துக்கு சாமி நவுறு சாமி. இப்போ வந்து இந்த வேலையை வந்து 1 by 1 பண்ண போகிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா கேமராவை வந்து நம்ம அங்கங்கே எடுத்துகிட்டு போகணும். ஒரே இடத்துல ஸ்டேபிளாக லீலைகளை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமாம், ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஐயோ இது சோதிக்குது என்னைய. இது நம்மளை பண்ணுறது நம்ம இதுங்களை பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 1 by 1 பண்ணலாம். திவ்யா ஃபஸ்ட் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ பண்ணு. இது வந்து இதுதான் பொசிஷன் நம்பர் 1, ஃபஸ்ட்டு ப்ராங்க். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி நான் பார்க்குறேன். ஏம்மா ஆமாம் ஆமாம் ஏப்பா
அம்மா என்ன லியோ? அம்மா லியோ என்னாச்சு பாப்பா என்னாச்சுப்பா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது. ஐயோ பிராங்கு. அப்பா அவனை பிராங்க் பண்ண. ஐயோ பிராங்குக்கு வந்து கடிப்பானோ. அப்பா அவனை பிராங்க் பண்ணப்பா. சாரிப்பா கோவம் சரி தெரியாம பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். ஓகே பிராங்க் பண்ண. ஒரு குட்டி பிராங்க் தெரியுது பாருங்க. சரிப்பா சாரிப்பா பிராங்க் பண்ணப்பா. ஓகே திட்டான் பார்த்தீங்களா? அவனுக்கு நான் பிராங்க் பண்ணால் தெரிஞ்சிடும். நக்குன்னு தான் ஃபோக்கஸ் பண்ணியா? பார்த்தீங்களா கைஸ்? இதுதான் நடவடிக்கை 1. இப்போ நடவடிக்கை 2ல திவ்யா வருவா. மூக்கு ஓட்ட குளம் வாய உள்ள விட்டு குழஞ்சி என்னலையோ சே கூச்சமே இல்லையா? அப்போ பிராங்க் தானே பண்ணேன். அதுக்காக என்ன நக்குவியா? சரி விடு பேசிக்கலாம். இப்போ வந்து நடவடிக்கை 2ல் வந்து திவ்யா பண்ணுவான். திவ்யா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும், ரியலாக இருக்கணும். அப்போ தான் அவன் நம்புவான். இல்லைன்னா திட்டுவான், அவன் கடிச்சு உனக்கு கழுவி ஊற்றுவான். இப்போ நான் என்ன அப்படி பண்ணணும். ஓகே பிராங்க் நம்பர் 2. 2ன்னு இல்லை, ஒரே திவ்யா டர்ன். ஓகே ரியலாக இருக்கும். திவ்யா நம்பணும். எனக்கு அது வராது. அவனை நம்ப வைக்கணும். சோறு ஹெல்த்துக்கு போகிறான். அவன் ஹெல்த்துக்கு அவன் கேஷுவலாக இருக்கான் கைஸ். இப்போ ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி நல்லா சவுண்டு வரணும், ரியலாக இருக்கணும். இல்லைன்னா நானே வழக்கமத்தில் அடிப்பேன். நான் வந்து வேறு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். தண்ணி குடிச்சு கிடக்கு. கேன முடியா தண்ணி சலுக்கு. ரெடி ஆரம்பி. ஓகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐயோ திவ்யா என்னாச்சு? ஐயோ திவ்யாக்கு என்னமோ ஆயிடுச்சு. காப்பாத்து அம்மாவை காப்பாத்து. ஐயோ அம்மா காப்பாத்து. ஐயோ என்னாச்சு திவ்யா என்னாச்சு? திவ்யா என்னாச்சு? ஐயோ திவ்யா என்னாச்சு? இன்னும் ரியலா இருக்கணும் திவ்யா. ஐயோ என்னாச்சு திவ்யா போயிட்டியா? போச்சா திவ்யா ஐயோ காப்பாத்துப்பா அம்மா காப்பாத்துப்பா. நக்கியே காப்பாத்துப்பா. நக்கி காப்பாத்துற ஒரே ஆள் நீதான்ப்பா. காப்பாத்துப்பா. ஐயோ போச்சுப்பா. காப்பாத்துப்பா அம்மாவை காப்பாத்துப்பா. உன்னால மட்டும்தான்ப்பா காப்பாற்ற முடியும். காப்பாத்து சாமி. சவரம். ஐயோ என்னாச்சு இல்லையோ? அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? ஐயோ என்னாச்சு? கடிக்குது புட்டு. ஐயோ பிராங்க்னு சொல்லு. அம்மா உன்னை பிராங்க் prank it's just prank. Okay, prank okay, just prank. cool. Cool. டென்ஷன் ஆயிட்டான். சரிப்பா சும்மா பண்ணப்பா அம்மா prank பண்ணப்பா. சரி அம்மா கூட. இப்போ இவ்வளோ நேரம் அதானே பண்ணான். ஏன்டி உன்னை அப்படிதான் காப்பாற்றவே செஞ்சான் அவன். திரும்பவும் அதே ஓகே பிராங்கு சூப்பராக போணுச்சு. ஓகே திவ்யா பிராங்க் ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ணோம்? நீ ட்ரை பண்ணி இப்போ வந்து முடிச்சிட்டேன்.
என்ன சொல்லிட்டா என்ன கதை என்ன சொல்லிட்டேன் இப்ப அடுத்து இன்னொரு ட்ரை பிராங்க். ஓகே அடுத்தது போயிடலாம் गाइस வெயிட் பண்ணுங்க. லியோ பிராங்க் prank is this prank okay hey no it's just a prank ஐயோ கடுப்பாக்குறாங்க गाइस கண்டுபிடிச்சா ஐயோ சரிப்பா prank சும்மா பங்க பாரு அம்மா பாரு சில் பண்ணு ஓகே ரிலாக்ஸ் அவனுக்கு தெரியுது பாரு தெரிஞ்சிருச்சு தெரியுது நம்ம அவனை ஏமாத்துறோம்னு. இது கேடு இது தெரியுமா गाइस இதுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நடிக்கும் சரி இப்ப ஸ்டெப் 2 போ ஸ்டெப் ஓகே அடுத்த prank போயிடலாமா அடுத்த கண்டினியூவா prank போயிடலாம். திவ்யா வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை கையாண்டு செய்ய போறா டிஃப்ரெண்டா. இது வரைக்கும் இந்த விஷயம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால 2 பேருமே ட்ரை பண்ணி ஈஸியா அவனை வந்து prank பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கையாள போறா. புதுவித பிளான். போகலாமா? போகலாம். இப்போ என்னன்னு உனக்கு தெரியும்ல, என்ன பண்ணணும் தெரியல, சொல்லி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிரு. நான் வந்து அவனோட விளையாண்டுட்டே இருப்பேன், சும்மா விளையாண்டுட்டே இருந்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நீ என்ன பண்ணும், திவ்யா திவ்யா என்னாச்சு அப்படி கேட்கணும். அதுதானே பண்ணோம். அப்ப அவனோட ரியாக்ஷன் இப்போ வந்தது காக்கா வலுப்பா. அப்போ இப்போ வலுப்பு தானே பண்ணோம். இப்போ மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஓகே ஓகே போகலாமா? வா பேங்க் பாலை தொலைச்சி விடுவி, பாலை தொலைச்சி காணா போய் இது மாதிரி பிராங்க் பண்ணலாம். லியோவை பாலை பிடிங்கி வச்சுக்கோ. குர்ரா பாலம் டக்கன போச்சு. ஒளிய விடி இருடா. இந்தா இல்லப்பா பாலங்கடி பாலங்க லியோ பாலங்க எங்க லியோ பாலங்க எங்க பால்? ஐயோ பால காணோம். அந்த வாத்தை எடுத்து ஒளிய டக்குன்னு. பாலங்கப்பா லியோ பால காணோமே. பாலங்க லியோ பாலங்கடி. ஐயோ பாலங்க லியோ பாலங்கப்பா. லியோ பாலங்க வாத்துங்க. ஐயோ வாத்துங்க. வாத்து ஐயோ போச்சா? வாத்த காணுமா? போச்சா? பாலங்கப்பா. லியோ பாலங்க. ஐயோ பால காணோண்டி. ஐயோ பால காணுமே. என்ன பண்ணலாம்? போச்சு. ஐயோ பால காணோமே. தேடுறான் பாரு எப்படி. பால காணோமே. பாலங்கப்பா. பாலங்க சாமி. எங்க லியோ பாலங்க. பாலங்க. இங்கட பால காணோம். இங்கட பாலங்க முட்டக்கண்ணா பாலங்க. நீதான் வச்சிருக்கேன்னு ஏதோ டவுட் வருது அவனுக்கு. அம்மட்ட இல்ல அப்பட்ட இருக்கேன் பாரு. ஏன்ட்ட இல்லப்பா, அங்க பாருப்பா, நான் சும்மா நிக்கிறேன் கேமரா வச்சுக்கிட்டு. அம்மட்ட இல்லப்பா, அப்பட்ட தேடுறான். அருண்ட இருக்கேன் கேளு. பாலே காணமேடி. லியோ பந்த புள்ள பால காணுமே. லியோ பந்த காணமே. எங்கப்பா லியோது பந்த காணமே. ஐயோ காணா போச்சு. பாலங்கனா அம்மட்ட இல்லடி. அம்மட்ட இல்ல. அப்பட்ட இருக்கேன் கேளு. அம்மட்ட இல்ல. ஏன்ட்ட இல்லப்பா சத்தியமா. டென்ஷன் ஏத்து. ஏன்ட்ட இல்லடா. நானா எடுக்கல. கடுப்பா அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒளிச்சு வச்சுங்க. பாலங்க. அப்பத்தியா
திமிரு பிடிச்சது ஏன்ட்ட இல்லடா முட்டை கண்ணா என்கிட்ட இல்லன்ற எல்லாம் எடுத்துற பால் எங்க எடுக்கல ஐயோ போச்சு ஐயோ பாலை காணுமே என்கிட்ட இல்லடா நான் என்கிட்ட போடா நீ ஏன்டா அவனை டென்ஷன் பண்ற டென்ஷன் ஏத்தி அதுக்கப்புறம் பிராங்க் என்கிட்ட இல்லப்பா அம்மா சத்தியமா இல்லப்பா ஆயா சத்தியமா இல்லப்பா இல்ல அம்மாட்ட ஐயோ சோதிக்கிறானே நீ ஸ்மெல் பண்ணு பாரு எங்கப்பா பாலு பால் எங்க எடு பால் எடு எடுத்துரு பிராங்க் சொல்லலாம் பால் எங்க பிராங்க் லியோ பிராங்க் பந்த குடு பிளேட் குடு கொடுத்துரு பிராங்க் பண்ண சும்மா அம்மா பிராங்க் பண்ண வச்சுக்க சாமி போ இப்படிதான் गाइस அவன் பொருள் சும்மா கிடக்கும் ஆனா அதை நாங்க தொட்டுட்டோம்னா அவனுக்கு வரும் பாரு காளியாத்தால இருந்து மாரியாத்தால இருந்து முப்பாத்தால இருந்து செல்லாத்தால இருந்து வரும் அவருக்கு இவ்வளவு நேரம் சும்மா கிடந்தது பால் அதை எடுத்து கொஞ்ச நேரம் ஒழிச்சு வச்சு பாடு அது என்ன பண்றான்னு பாருங்க லியோ என்ன செய்றீங்க இப்பதான் அவருக்கு விளையாட தோணும் அதை பிராங்க் முடிஞ்சிருச்சா என் பால் கிடைச்சிருச்சு அப்படின்ற மைண்ட் செட் இப்போ லியோவுக்கு சரி போய் நெக்ஸ்ட் பிராங்க் போயிடலாமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் போலாம் இரு நெக்ஸ்ட் பிராங்க் கோஸ் டு நான் டூர் போற மாதிரி ஆமா லியோ பிராங்க் பண்ண போறோம் சீரியஸா இருக்கணும் அப்பதான் அவன் நம்புவான் சரி திவ்யா வண்டி சாவி எங்க குடு டாடா பை நீ எங்க வர்ற லியோ பிடி திவ்யா நான் தானே ஊருக்கு போறேன் நான் டூருக்கு போறேன்டா வெளில போறேன் நான் நீ போன இதுக்கு கத்துற ஏன் டென்ஷன் ஆகுற வெளியில போகும்போதெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காது லியோ வேலைக்கு தானே போறேன் அப்புறம் எப்படி பெடிகிரி எப்படி திம்ப சரி நான் போல விடு பெடிகிரி எப்படி திம்ப வேலைக்கு நான் போனா தானே திம்ப நீனு சொல்லு அப்ப வேலைக்கு போயிட்டுறேன் பத்திரமா இரு ஐயோ அப்ப வேலைக்கு போயிட்டு வரேன் பத்திரமா திவ்யா நான் போயிட்டுட்டா சரிப்பா டாடா பை அட கடவுளே ஹவுஸ் ஓனர் வந்துட போறாங்க கடவுளே நீ போ நான் பிடிச்சிக்கிறேன் நீ போ பிடிச்சிக்கு புடி ஏய் லியா இங்க வா லியோ இப்ப வெளில போடா டேய் ஏய் அட கடவுளே என்ன வேலைக்கு போக விடு எங்கேயாவது வேலைக்கு போக விடுறானா என்னது புள்ள வளர்க்குற வேலைக்கு போனா தானே பெடிகிரி திங்க முடியாம எனக்கு மட்டுமா புள்ள உனக்கும் தான் புள்ள வேலைக்கு போறேன்னா டூருக்கு போறேன்னா ஐயோ டூருக்கு போறேன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு போனா சே எப்போ பாரு உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியுமா நான் வேலைக்கு போனால் தான் நான் சாரி டூருக்குலாம் போனால் தான் ஒரு கிளு படம் பார்க்க முடியும் உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியுமா ஒரு நிமிஷம் இரு அங்கே ஒரு சுடர் தெரிஞ்சிச்சு அதனால தான் கவர் பண்ணேன் ஏய் போன்னு சரி தியா நான் போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா இருக்கணும் லியோவுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துரு சரியா நான் வரேன் அது எங்க உங்களுக்கு முன்னாடி போகுது ஏய் அப்போ வேலைக்கு தானே போகிறேன் போ டூருக்கு போகிறேன் போ ஏண்டா வளர்ற லியோ அப்ப டூருக்கு போட்டு வா அப்ப ஜாலியா இருந்துட்டு வா நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம் இங்க வாடியா தங்க குஞ்சு வாங்கடியா லியோ இப்ப படிக்கட்டு நீ இறங்கினா குச்சி எடுத்து நான் வெளுத்து விடுவேன்
கையை காமிச்சு நின்னுக்குது. அவள்தான். சரி அப்பா ப்ராங்க் பண்ணப்பா. அப்பா ப்ராங்க் பண்ணேன். சரி எப்படி ப்ராங்க் எப்படி இருந்துச்சு காய்ஸ்? நல்லா இருந்துச்சா? நல்லா உளர்னேன். ஊருக்கு போற, வேலைக்கு போற, டூருக்கு போற, வேலை. அவனுக்கு என்ன புரியவா போகுது? அதானே, அதனால தானே அடிச்சுக்கிட்டேன். இப்போ தெரியுதா நடிக்கணும்னாக்கா எப்படி உளறோன்ட்டு. நோட் பண்ணிக்கங்க. அப்பா வந்து ப்ராங்க் பண்ணேன். ஓகே கூல் 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 காய்ஸ். இந்த ப்ராங்க் எப்படி இருந்துச்சு? ஓகே நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் போகக்கூடாதுன்னு இப்போ சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்படிலாம் நைஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன் ஒரு சில டைம்ஸ். அவனுக்கு தெரியும். சரிப்பா. அவனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியுது. கொஞ்ச நேரம் கேமராவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சிட்டான். ஆமாவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பயங்கரமான ப்ராங்க் இருக்குது. அது வந்து ஒரு பங்கமான ப்ராங்க் லியோ வந்து பண்ண போகிறோம். அது ப்ராங்க்னு சொல்லலாம், இல்லை வந்து இரிட்டேட்டிங்னு சொல்லலாம். ப்ராங்க் மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போகலாமே அருண்? அதுக்கு வந்து கண்டிப்பான ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ராஜெக்ட். இது எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தோம், அடுத்து வந்து பால் எடுத்தோம், அப்புறம் இந்த பேக், எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணோம்ல. இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அருணுக்கு கூட அருண் தான் அந்த ப்ராப்பர்ட்டி. அருண் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சட்டை போட்டிருக்கானா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்போ லியோ ப்ராங்க் பண்ணிட்டு லியோவை ப்ராங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரியாக்ஷனை பாரு அருண். லியோவை ப்ராங்க் பண்ணுறோம்டா, நீ அதை பற்றி என்ன நினைக்கிற? ஐயோ குடும்பமே பைத்தியமாக இருக்குமோ? பண்ண சொல்லி சரி. இப்போ நீங்கள் கேமரா ஹேண்டில் பண்ணணும். இப்போ நாங்கள் லியோ வந்து ஒரு லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். கேமரா பிடிங்க. என்ன பண்ண போற? இங்க உட்காரு, தூக்கம் இல்லாது. போயிடலாமா? ரெடி காய்ஸ், போயிடலாம். ப்ராங்க் உள்ள போயிடலாம். காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா இந்த ப்ராங்கை வந்து இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை. அருண் ப்ராஜெக்டை உட்கார வச்சு இந்த ப்ராங்க் ஆரம்பிக்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே நீங்கள் போங்க கேமராமேனா, அவங்க வர சொல்லிடுவியா? இந்த மாதிரி டப்புன்னு கேட்கக்கூடாது. அருண் வந்து உட்காருங்க. போங்க. நீங்கள் அப்படி உட்காரணும். இப்படி உட்காந்து தூக்குங்க ஜின்னு மட்டும் சொல்லணும். தூக்குன்னு சொல்லுவோம்னா நம்ம குழந்தைதான். எனக்கு நீ குழந்தை தான். நம்ம எல்லாருக்கும் அவன் குழந்தை. ஓகே போலாமா? அருண் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்கணும், இல்லைன்னா லியோ கண்டுபிடிச்சி காரி துப்புவான் நம்ம ரெண்டு பேரையும். ஓகே அவன்கிட்ட துப்பு வாங்கக்கூடாது. ஓகே இப்போ பாரு. ரெடி திவ்யா? வா அருண் வா. தூக்கு. நீ இப்படி கையை பிடித்து வா. தூக்குறேன். என்னடி வர மாட்டேன்? என்னம்மா அந்த பண்டை பிடுங்குமா? அதுக்கு பிராங்க்னு தெரிஞ்சிருச்சோ? எனக்கு டவுட்டா இருக்கு. இங்க கொடுப்பா. அப்பா தூக்குறேன். வா போலாம். வா. அவன் பந்து தேடிட்டு இருக்கான். இல்ல இங்க வா. சரி பாய் வா டாடா. வா போலாம். நானே நீ தூக்குறேன். வா தூக்குறேன். ஆஹா நீ வா. அங்க பழகிட்டோம்ல நம்ம ரெண்டு பேரும். அத லியோ பை வா திவ்யா. நான் போலாமா? அம்மா தூக்கு சொல்லிட்டா? சரி உன்னை தூக்கணுமா அம்மா தூக்கணுமா? அப்பா சரி. ஏன் பால் மேல தான் ஃபோக்கஸ் பண்றான். இரு கொஞ்ச நேரம் இப்படி உட்கார வச்சுட்டா தான் வருவான். மைண்ட் ஃப்ரீ ஆயிட்டா அப்ப கண்டினியூ பண்ணுவோம். வா திவ்யா போலாம். சரி அப்பா தூக்கு. சரி வா அப்பா தூக்கு. சரி அப்பா தூக்குறேன். சரி வா அப்பா தூக்குறேன். சரி வா அப்பா தூக்குறேன். சரி வா தூக்குறேன். போங்கடா நீங்களும் உங்க இது தூக்க. சரி வா அப்பா. சரி அப்பா தூக்கு. பிராங்க்டி. சும்மா அப்ப ஒண்ணுதான் தூக்குவோம். சரி. ஆக்சுவலி இது என்ன ப்ராங்க்னா, சம்டைம்ஸ் வந்து நான் திவ்யாவை தூக்குவேன், இவன் தூக்க விட மாட்டான். என்ன தூக்குப்பான்னு சொல்லுவான். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது.
ஸோ அதை வந்து ப்ராங்க் பண்ணியாச்சு. சும்மா இன்னொரு ப்ராங்க் இருக்கு. அந்த ப்ராங்குக்கு கண்டிப்பா வந்து அருண் ஒர்க் அவுட் ஆகும். என்னதுயா? அருண் கண்டிப்பா செட் ஆகும். அது போயிடலாமா? போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். சரிப்பா. டென்ஷன் ஆகறா. லியோ வந்து பயங்கர உச்சக்கட்ட கடுப்புல இருக்கான் இப்போ. போயிடலாம். திவ்யா கேமராமேன் அவங்க. ஓகே டன். நம்ம 2 பேரும் ஸ்ட்ரைட்டா அங்க போய் நிப்போம். கைஸ், அடுத்த ப்ராங்க் ஸ்டார்ட். தூக்குங்கடா இனி தூக்குங்கடா வேடிக்கை காட்டுங்கடா தூக்குங்கடா. அருண் அவனை கண்டுக்காம அங்க பாரு, வேடிக்கை மட்டும் பாரு. அது என்னடா அது பில்டிங்கா இருக்கு? ஆமாவா? ஏய் அங்கிட்டு போ. டென்ஷன் ஏத்தா. என்னடா என்ன தூக்க முடியாப்பா? என்னடி வாடி. சேப்பா நீ மாதிரி பண்ணி அது மாதிரி பண்ண. தூக்காத அப்படியே ஏமாத்திரு. திரும்பி நில்லு, டப்புன்னு திரும்பி நில்லு. சரி வா தூக்குறேன். வா தூக்குறேன். தூக்குங்கடா எவனா. அப்படிதான் பண்ணு. சர்க்கஸ் இல்ல சரியாயிடுச்சு. எதுவும் பண்றது அது சரியாயிடுச்சு. யார் அங்க போய் நின்னாலும் லியோவோட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்குல்ல. அருண் ஏன்னா அப்படிதான் பண்ணுவான். பேக் போடு. அவர் தூக்கி உட்கார வைக்கணும். அவரை ஒரு பெரிய லாடி. வா பத்துக்குறேன். வா நக்கு தூக்குவாங்க உடனே. அருண் மேல போ. மேல போ மேல போ. गाइस இது அடுத்த பிராங்க் உச்சகட்டம். இதான் உச்சகட்ட கொடுமை. போயிடலாம். பை அருண் பை. போயிடலாம் வா. அவரால மேல ஏற முடியாது. டாடா அருண் டாடா. யாரது? வா போலாம். நீ வா. மேல வா. சரி வா. போ மேல போலியே மேல போ. சரி வா. போ மேல போ. சித்தப்பட்ட போ, அருண்ட போ. ஹவுஸ்னு வரணும் இப்போ. அருண் கூப்பிடு. அருண் வா. அருண் வந்துரு. அருண் போ சித்தப்பட்ட ஓடு. அருண்ட போடா. வரேன். அவன் உள்ளே போலையே. இவன் வெளில போயிட்டாண்டி. இவனை காட்டுறி. அருண் எங்க திவ்யா? ஆக்சுவலி இது வந்து மென்டல் ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கு. பிராங்க் மாதிரி என்ன மண்டகாய வைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னடா பாவம் பண்ண? கத்தாம எதுமாலும் கத்தாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. ஜூஜுவா அவயவ அப்படின்னு பாக்குறான். அருண் போயிட்டு வரணும். நானும் அருண் கிளம்புறோம். டாடா. போயிட்டாங்க 2 பேரும். டாடா. எங்க வர்ற? ஓகே गाइस, பிராங்க் பிராங்க்ப்பா. கொஞ்சுறா பிராங்க் சொல்லு. அவன் மேல தான் கொலை காண்ல இருக்கு. கொலை காண்ல டெய்லி தான் பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். கொல்ல பிராங்க் சொல்லு. பிராங்க்
ஓகே 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 மென்டல் டார்ச்சர் பண்றாரு அவனே. ஆக்சுவலி லியோட ஹாபிட் என்னன்னா சின்னதுல இருந்தே இங்க வச்சு அப்படி வேடிக்கை பார்த்து பழகிட்டான். அருண் தான் அதுக்கு காரணம். ஆமா, அவன் வந்து சாயங்கால டைம்ல நிக்க வச்சு பழக்கி விட்டு நீ போடான்னு இதுக்கப்புறம். ஏன்னா அவனுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அதை விட. என்ன லியோ? அப்பா எங்கடா? அருண் எங்கப்பா? அப்பா காணமே. அருண் அருண் போறா அச்சோ அருண் போறா. அருண் போகுது சரி டாடா அம்மா போறேன் பை பை. நடக்காது போல இறங்கவே இறங்காது. இது அவனுக்கு ஃபேவரட்ல. ஓகே, ஃபைனலாக வந்து ப்ராங்க் வந்து நல்லபடியாக முடிந்து விட்டது. ஓகே, இப்போ இன்ட்ரோ கொடுத்துடலாமா? சாரி, எண்டு பேசிடலாமா? வாங்க. வேறையா இங்கே பேர் ரிவல்ஸ்லேயே போயிட்டு இருக்கு. வாங்க. பால் பிடி. இந்த பால் சும்மா கிடந்தது இவ்வளோ நேரம். பிடி பால் பிடி. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது அவரா நினச்சி விட்டாதான் உண்டு. ஆமாம். ஓகே, அந்த பால் என்ன ரெடி பண்ணி வச்சு அது பாருங்க எடுத்துட்டு ஓடுது பாருங்க. புடா புடா புடா. எவன்டா அவன்? எங்கடா போறான்? புடுறா அவனை. அவன்கிட்ட எடுத்துட்டு வந்து மறுபடியும் அங்கேயே போய் வம்பிழுக்கிறதுக்கு. ஓடியாது. இந்த பொசிஷன்ல வந்து லியோ பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்டா பாலோட ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. லியோவை வந்து ப்ராங்க் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது ப்ராங்க் வித் இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. அவனை வந்து நான் ஸ்டார்டிங் ப்ராங்க் இரிட்டேட்டிங் ஃபன்னு அவனை வந்து எல்லாமாவும் பண்ணியாச்சு. இங்க பாருங்க இன்னும் அவன் ஏதோ பண்றான். மிக்சடாக பண்ணியாச்சு. இந்த ப்ராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்குமே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போணுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறதே லியோ மட்டும்தான். அவனை தான் ப்ராங்க்னு வீடியோக்குள்ளே எதுவுமே பண்ணாமல் இருந்தான். அவனையும் ப்ராங்க் பண்ண வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் யாரும் இல்லை கைஸ் நம்ம வீட்டில் ப்ராங்க் பண்ண. இதுக்கப்புறம் இருக்காங்க, ஒன்றா ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, கூல் டவுன். ஓகே காய்ஸ், இந்த ப்ராங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். இப்பயுமே நீங்க கேட்குற vlog தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 4-5 பேர் லியோ ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி என்ன ஒன்று ப்ராங்க் பண்ணால் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ப்ராங்க் சுத்தமாக நல்லா இருந்துச்சு, தெரிஞ்சே இந்த பர்சனுக்கு தெரிஞ்சே பண்ணோம். ஆனால் என்ன ஒன்று ரிவ்யூ நாங்கள் தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண திவ்யா, நல்லா பண்ணாரு. என்ன யாராவது சொல்லலாம், நீ சொல்லவே தேவையில்ல. ஓகே காய்ஸ், நீங்களே சொல்லிருங்க. உங்கள்ட்ட இருந்து பாபாய் சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன், திவ்யா and அருண் 420. அப்புறம் உங்க லியோ காட்டுங்க ப்ளீஸ். லியோ இந்த கேமரா வயர் லூஸ். ஓகே, உங்கள்ட்ட பை பை சொல்லிட்டு போறது உங்க டாடா பை பை. லியோ பிஸி ஆயிட்டாங்க गाइस. பை பை. ஓகே பை சொல்லுங்க गाइस. Bye. See you on next vlog. டாடா. டாடா. திட்டமிட்ட குடும்பம் தீர்த்திராத இன்பம். See you on next vlog. போடா